ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வால யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாவோட பிகினியர் கைட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கேன்வா பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேசிக்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து நல்லா புரியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் கேன்வாவோட ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்கு வந்து பார்த்தா 199 தான். உங்களுக்கு எல்லா ப்ரீமியம் டெம்ப்ளேட்டும் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கேன்வா என்ன ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், கேன்வாவில் நம்மளால் ஈஸியாக QR கோட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு லோகோவில் வந்து நிறைய டெம்ப்ளேட் வந்து வரும். அதில் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் டெலிட் கொடுத்துருங்க. இப்போ சைடில் நமக்கு ஆப்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிறையா வந்து வரும். அதில் 5ஆவதாக இருக்கிற QR கோட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து URL அப்படின்னு இருக்கும், என்டர் URL. அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு என்ன லிங்க் ஓப்பன் ஆகணுமோ அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஜென்ரேட் கோட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த QR கோட் வந்து வந்துடும். தென் அதுக்கப்புறம் நம்ம வேணுன்ற மாதிரி பெருசு பண்ணிட்டு அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா QR கோட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி. தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன டிசைனில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் கேன்வா டிசைன் பண்ணிட்டீங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சைஸில் வேணும் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஒன்ஸ் இப்போ நம்ம டிசைன் வந்து பண்ணியாச்சு, மேலே அந்த ஷேர் பட்டன் இருக்கும். ஷேர் பட்டன் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு, அங்கே நமக்கு வந்து சைஸ் அப்படின்னு இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு எவ்வளோ குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் கீழே வந்து லிமிட் ஃபைல் சைஸ் 2 அப்படின்னு இருக்கும். அங்கே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டைப் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு 100 KB இருந்தால் மட்டும் போதும். தென் அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் நமக்கு 100 KBக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேன்வாவில் நம்ம இமேஜ் எல்லாம் வந்து பார்த்தா கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் கேன்வாவில் டிசைன் பண்ணுற எந்த ஒரு டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் அது அனிமேட்டடாக வந்து பண்ணிக்க முடியும். அனிமேட் பண்ணிட்டு வீடியோவை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். இது அனிமேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மேலே அனிமேட்டட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்துட்டு எல்லா அனிமேஷன் ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த அனிமேஷனோட ஸ்பீடை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்பீட் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் எவ்வளோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதே மாதிரி இன்டென்சிட்டி வந்து இருக்குது, நீங்கள் இன்டென்சிட்டி வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அனிமேட் பண்ண ஸ்டைல் மாதிரி நமக்கு வந்து வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிரும். அனிமேஷனுக்கு மேலேயே வந்துட்டு கிரியேட் அண்ட் அனிமேஷன் இருக்கும். அதாவது நம்ம டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டைல் அனிமேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பி வந்து கொஞ்சம் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அனிமேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பாருங்கள் இப்படி நம்ம கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஸ்டைல் கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸ்மார்ட் கிராப். இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியாச்சு, ஒரு இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகலை, இது ஈஸியாக வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்க முடியும். மேலே உங்களுக்கு அந்த கிராப் டூல் வந்து இருக்கும், அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து எக்ஸ்பேண்டில் வந்துட்டு ஹோல் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்து எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் வந்து ஆயிரும். தென் நமக்கு ஒரு சில சஜஷன் வந்து காட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இது கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா ஜென்ரேட் நியூ ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் வந்து வரும், அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு எப்போ டெம்ப்ளேட்டில் ஃபிட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நம்ம டெம்ப்ளேட்டில் ஏதாவது இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அலைன் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ளவர் வந்து பார்த்தா எடுத்து லைனாக வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவர் எல்லாமே நான் மேனுவலாக வந்து பார்த்தா ஜஸ்ட் அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவர் நான் வந்து பார்த்தா மல்டிபிள் டூப்ளிகேட் பண்ணி எல்லாமே கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது கரெக்டாக அலைன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அலைன் எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கும், அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தா டாப் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஃப்ளவர் நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக அலைன் வந்துடும். நம்ம மேனுவலாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சில டைம் வந்து கீழே மேலே இருக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே ஃப்ரேமில் ஃபிட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஒரு டிசைன் வந்து பண்ணிட்டோம், அந்த டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துருப்போம். ஒரு சில டைம் நமக்கு வந்து அந்த கலர் வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அந்த டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஃபோட்டோ கலர்ஸ்ன்னு இருக்கும். தென் டிஃபால்ட் சாலிட் கலர்ஸ், அதுக்கப்புறம் கிரேடியன்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து காட்டும். அதை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கலர்ஸ். அந்த ஃபோட்டோ கலர்ஸில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே நம்ம டிசைனுக்கு வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் அந்த ஃபோட்டோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம டிசைன் வந்து பாருங்கள் எல்லாமே ஒரே லுக்கில் வந்து இருக்குது. முதல்ல நமக்கு வந்து மல்டிபிள் கலரில் வச்சுருந்தோம், அப்போ எதுவுமே கரெக்டாக இல்லை. இப்போ நமக்கு அந்த ஃபோட்டோ கலருக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் டிசைன் பண்ணும்போது கலர் எது கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னா ஃபோட்டோ கலர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரேம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மேலே எலமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் வந்து நிறையா ஃப்ரேம்ஸ் வந்து வரும். ஒவ்வொரு ஃப்ரேமும் நமக்கு நிறைய டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஃப்ரேமில் நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஷேப்ஸ் வந்து இருக்கும், அதை நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் டிசைனில் ஃபிட்
பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு டெலிட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் வந்து பார்த்தா ஹேண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் மிஸ் மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து ஃபோட்டோ கலர் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம்ஸ் நிறைய டிசைன் வந்துருக்கு, நம்ம டெம்ப்ளேட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நம்ம டெம்ப்ளேட்டுக்கு பேக்ரவுண்டில் கிரேடியன்ட் கலர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பார்க்க நல்லா இருக்கும். நம்ம கேன்வாலே டிஃபால்ட்டாக ஒரு சில கிரேடியன்ட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் நம்மளால் வந்து கிரேடியன்ட் கலரை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஆப்ஷன் இருக்கும். சர்ச்சில் கிரேடியன்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வரும். அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கலர் பேலட் வந்துடும். இப்போ அந்த கலர் பேலட்டில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆட் டிசைன் இருக்கும். இப்போ நமக்கு அந்த கிரேடியன்ட் நமக்கு ஒரு இமேஜாக வந்துடும். தென் அதுக்கப்புறம் நமக்கு அந்த பொசிஷனில் போய் நம்ம அதை கீழே டவுன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா திரும்பி இன்னொரு டிசைன் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ஈஸியாக பேக்ரவுண்ட் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பேக்ரவுண்ட் ஜென்ரேட்டர். அதாவது நம்ம இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் கமெண்ட் கொடுக்கறது மூலமாக அந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது நமக்கு ஏஐ யூஸ் பண்ணி வந்து ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இமேஜில் வந்து காஃபி கப் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே எடிட் பட்டன் இருக்குது, அந்த எடிட் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் ஜென்ரேட்டர்னு இருக்கும். அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ற கமெண்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் சம் ரெயின் எஃபெக்ட் அப்படின்னு போட்டு ஜென்ரேட் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு அந்த காஃபி இமேஜ் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெயின் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு ஒரு 4 ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். மற்ற ஸ்டைல் இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா ஜென்ரேட் அகைன் கொடுத்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் மேட்ச் சப்ஜெக்ட்னு இருக்கும். அதில் நமக்கு அந்த பேலன்ஸ் லைட்டு, மேக்ஸிமம் லைட், ரீலைட்டுன்னு இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக கலர் ஷிஃப்ட் வந்து பார்க்க முடியும். நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். உங்களோட இமேஜும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், டைப் கிராஃப்ட். இது மூலமாக நம்ம டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தா சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணும் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு சைடில் டெக்ஸ்ட்னு இருக்கும். அது நம்ம டிஃபால்ட்டாக நிறைய டெக்ஸ்டைல் வந்து இருக்கும், அது உங்களுக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல டைப் கிராஃப்ட் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அந்த டைப் கிராஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜெட் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் கேஜெட் அப்படின்னு டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக வந்து இருக்கும். இல்லை கஸ்டம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக நமக்கு வேணுன்ற மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக நமக்கு ஒரு சில ப்ரீ செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஆட் டு டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லோட் ஆயிரும். தென் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் பார்க்க லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏதாவது பேனர்லாம் கிரியேட் பண்ணும்போது இந்த லுக் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேன்வா யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கேன்வாவோட ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா வந்து பார்த்தா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.